ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பிரவீன் ராஜகோபால், பயோமெடிக்கல் இன்ஜினியர் அண்ட் சேனல் மிஸ்டர் பயோமெடிக்கல். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 85% ஆஃப் பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அதோட ஸ்கோப்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதோட ஆர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் ஒரு பேஷண்ட், ஒரு டாக்டர், ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து நோய். அந்த நோய் இப்போ வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை வந்து ஒரு செஸ்ட் பெயின் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ளட் ப்ரெஷர் வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஒரு மெஷின் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிவைஸ் தான் பயோமெடிக்கல் டிவைசஸ். பயோமெடிக்கல் டிவைசஸ் ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்டெத்தஸ்கோப்பில் இருந்து பெட் ஸ்கேனு, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அப்படி ஒரு இன்ஃபினிட்டி அதை போயிட்டுருக்கும், ரொபாட்டிக் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ நிறைய ஏஐ அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணி டிவைஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய, ஸோ அந்த டாக்டரையும் அந்த பேஷண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதில் வந்து அந்த டிவைஸோட பங்கு வந்து ரொம்ப பெரிய பங்காக இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். லைக் இப்போ வந்து அது சேல்ஸ்லேருந்து அப் டு கண்டம் பண்ணுற வரைக்கும் உள்ள என்டையர் ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த மீடியேட்டர்ஸ் தான் பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். இதோட ஸ்கோப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி போகலாம், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டிவைசஸ் கம்பெனி போகலாம், சர்வீஸ் கம்பெனி போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, சர்ஜிக்கல்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் சைடில் உள்ள இதை பார்ப்போம். இப்போது இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து செலக்ட் ஆகிறீங்க, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் அவங்களோட டாக்குமெண்டேஷனும் 50% டாக்குமெண்டேஷன், 50% ஒர்க். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒர்க், நம்ம ஆக்சுவல் ஒர்க். இதில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக அப்படின்னா, இப்போது ஒரு எண்ட் யூஸருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ அதை டாக்குமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து கிளியராக பண்ணுறீங்க. எக்ஸ்பெஷலி நீங்கள் வந்து கேலிப்ரேஷன் மஸ்ட்டாக பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒர்க்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடியது. இது நீங்கள் கம்பெனி சைடில் போகும்போது அதில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குது, அப்ளிகேஷன் இன்ஜினியர் இருக்குது. அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட்டு, அதில் உங்களுக்கு ஹோல் திங் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மெஷினை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மெஷினை வச்சு நீங்கள் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு அவங்க யூசர்ஸ் டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வர்றது தான் அப்ளிகேஷன் இன்ஜினியர். இதோட ஸ்கோப்ஸு நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் நிறைய ஸ்கோப் இருக்குது. பட் ஒன்லி ஒன் திங் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ண வேண்டியது அப்படின்னா, நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகுறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறதுங்க எப்போவுமே வந்து ஒரு வேலை தேடக்கூடிய அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேஸு. ஈவன் நானும் கூட அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எல்லோரும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு பயோமெடிக்கல் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள், போகலாமா வேண்டாமா அப்படின்னு. நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு க்ரோத் நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 ஹாஸ்பிட்டல் நம்ம இந்தியாவில் மட்டுமே இருக்குது. 37,000 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அப்போது அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கக்கூடிய மெடிக்கல் டிவைசஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை விடையும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஏன்னா காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 4 கம்பெனி அப்படின்னு வச்சு பார்த்தா கூட, ஒரு 3 கம்பெனின்னு வச்சு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 90,000 கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ இதில் வேலை நம்ம தேடுறது, எப்படி நம்ம வேலை தேடணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வெளியே வரீங்கன்னா, வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் நீங்கள் வந்து எந்த ரூட்டில் போக போகிறீங்க அப்படின்னு. அந்த ரூட்டு தான் முக்கியமான விஷயம்.
இப்போ நீங்கள் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியராக தான் போகணும், ஹாஸ்பிட்டலில் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க, ட்ரை பண்ணலாம், இன்டர்ன்ஷிப் எடுப்பாங்க. பட் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து பே பண்ணுறாங்களா, ஸ்டைஃபண்ட் தராங்களா, அப்படி இப்படின்லாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறத விட ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹாஸ்பிட்டல், மிட் ரேஞ்ச், அதாவது ஒரு 50 பெட்டட் இல்லை 40 பெட்டட் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை கிடைக்கும். மிட் ரேஞ்சிலேருந்து ட்ரை பண்ணுறதுல இப்படி ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. மோரோவர் உங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸும் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லிங்க்டின்னு, நாக்ரி இல்லை இண்டீடு எங்கே போனாலுமே வந்து ஒரு ஜாப் ஒரு வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மிட் ரேஞ்ச் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட சான்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். மோரோவர் அதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன பிளேஸில் போகும்போது தான் கற்றுக்க நிறைய உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். எப்படி வந்து பண்ணும். ஏன்னா அவங்க வந்து A to Z எல்லாமே நீங்கள் தான் பண்ண வேண்டியது இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்லேருந்து, எலக்ட்ரானிக் ஒர்க்லேருந்து, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ஒரு நாலேஜ், அதுலேருந்து ஒரு நாலேஜ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம கம்பெனி சைடில் பார்ப்போம். கம்பெனி சைடில் வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து வேக்கன்சி போடுறாங்க. அதில் வந்து போகிறதுல இன்னொரு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து சர்வீஸில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், சேல்ஸில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்காது. ஆனால் கம்பெனிஸ் உங்களுக்கு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிஸும் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த அந்த ஜாப் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து போகணும். இன்னொரு விஷயம், நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு போகணும் அப்படின்னா CAD அந்த மாதிரி ஏதாவது டிசைனிங் சாஃப்ட்வேர் வந்து நல்லா படித்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா அங்கே பொதுவாக மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் போவாங்க. ஏன்னா அவங்க CAD வந்து நல்லா படித்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க மெக்கானிக்கல் தான் நிறைய பேர் போவாங்க. ஆனால் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து CADல வந்து நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர், RTM 365 இருக்குது, CAD இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இன்ஜினியருக்கு வந்து பெருசாக நாலேஜ் தேவையில்லை. ஏன்னா அவங்களே வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வென்டிலேட்டர் போகிறீங்க, ஒரு டயாலிசிஸ் மிஷின் போகிறீங்க, இல்லை ஒரு CT MRI அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அது ஒரு சிங்கிள் மெஷினை நீங்கள் வந்து ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஃபுல்லாக அந்த மெஷினை பற்றி 100% நாலேஜ் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 50-50, ஒரு 50% வந்து நாலேஜ் இருக்கும், 50% வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபேக்டர்ஸ் எல்லாம் யோசித்து தான் நீங்கள் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணணும். நான் இப்போ 11 வருஷம் 12 வருஷம் ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு வந்து இப்போது ஓகே ஆல்மோஸ்ட் ஓரளவு அப்படி செட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குமான்னு வந்து, ஏன்னா இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க ஃபீல்டில். மோரோவர் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து சேலரி எப்படி பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேலரி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேலரி கம்மியாக தான் இருக்கும். சேலரி எதிர்பார்த்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஏன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து ஒரு 10Kலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் போனால் கூட ஒரு 45-50 அவ்வளோதான், அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் அதே இது நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அதே எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்கெயின் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒரு 80,000 வரைக்கும் அப் டு இந்தியாவில் வாங்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபாரின் ட்ரை பண்ணி ஃபாரினில் வந்து கிடச்சிது அப்படின்னா ஃபார் பெட்டர், அதில் ட்ரை பண்ணுறது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டு நல்லா இருக்குது. எல்லாம் அவங்களுக்கு கம்பெனிஸ் எல்லோரும் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. பட் இந்த சேலரி ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பண்ணுறாங்க, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு இதை வந்து கரெக்டாக டேக்கிள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேயே சர்வை பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் டிஸப்பாயிண்டடாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்காது. ஏன்னா வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஸ்டிக்காகி ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். மோரோவர் கவர்மெண்ட்டில், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இல்லை 2 இன்ஜினியர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்னும் வந்து வச்சா இன்னும் நிறைய பேரை வந்து எடுத்து போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ இதை கவர்மெண்ட்லேருந்து யாராவது கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன்.
ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த ஃபீல்டு பயோமெடிக்கல் ஃபீல்டு ஓகே லெவலில் தான் இருக்குது. இன்னும் நம்ம அதுக்கு மேலே அந்த யூஎஸ் யூகே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இன்னும் போகலை. சேலரி பேக்கேஜும் வந்து கம்மியாக தான் இருக்குது கம்பேரிங் டு அனதர் கண்ட்ரீஸ். மற்றபடி இந்த கோர்ஸை எடுக்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் சைடில். அப்படியே நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட நாலேஜே நீங்கள் டெவலப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். hope you like this and leave a comment if you have any question and we'll do something else in the next video. Bye bye.